குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற பாயிண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதிய டு எ ஸ்கைலார்க். டு எ ஸ்கைலார்க் என்கின்ற கவிதை. இந்த கவிதையில் மேன் சோர்ஸ் ஹை வித்தவுட் பிரேக்கிங். எப்பொழுதும் மனிதன் he pursues of high ideals, உயர்ந்த லட்சியங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வித்தவுட் பிரேக்கிங், நடுவில் பிரேக் ஆகாம. சிலருக்கு உயர்ந்த லட்சியங்கள் தோன்றும், ஆனால் தன்னுடைய வாழ்க்கை சூழலை கூறிக்கொண்டு இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல என்னுடைய லைஃப் இருக்கு, இப்படிப்பட்ட சூழலில் நான் இருக்கிறேன், வறுமையாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி என்னால் இந்த ஹை ஐடியல்ஸ், வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களை எப்படி என்னால் பின்தொடர முடியும் என்று நான் அதுல இருந்து பிரேக் ஆயிடுறேன் அப்படின்னு ஆவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லைக் எ ஸ்கைலார்க். இந்த ஸ்கைலார்க்கை உதாரணமாக கொண்டு இந்த கவிதையில அவர் சொல்றதே இந்த ஒரு கருத்து தான். we should soar, நாம் உயர பறக்க வேண்டும். வித்தவுட் ஸ்ட்ரேயிங். ஸ்ட்ரே அப்படின்னா அங்கே இங்கே அலைஞ்சு திரிகிறது. வித்தவுட் வாண்டரிங். மைண்டு அங்கே இங்கே அலைஞ்சு திரியும், ஆனால் அலைந்து திரியாமல் இட் ஷுட் சோர் ஹை அப். அது உயர உயர பறக்க வேண்டும். மனிதனுடைய மனது உயர உயர பறக்க வேண்டும். அது அங்கே இங்கே அலைஞ்சு திரிகிற மனசா இருக்கக்கூடாது. அவர் மைண்ட் ஷுட் ஃபாலோ, ஷுட் பர்சியூட் ஹை ஐடியல்ஸ். உயர்ந்த லட்சியங்களை குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை போக வேண்டும். இட் ஷுட் நாட் ஸ்ட்ரே. அங்கும் இங்குமாக நம் மனம் அலைந்து திரியக்கூடாது. ரெண்டு ஒண்ணுதான். இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற வகையில் டு எ ஸ்கைலார்க் என்கின்ற இந்த கவிதையை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம கவிதையை பார்க்கலாம். இத்தீரியல் மினிஸ்டர். ஈத்தர். ஈத்தர் அப்படின்னு சொன்னாவே ஸ்கை, ஏரி, ஏரி, ஏர், காற்று. ஈத்தர் என்றால் காற்று. ஸ்பிரிட் என்று அர்த்தம். எத்தீரியல் என்றால் ஏரி, ஸ்பிரிட் லைக் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிட் லைக், ஒரு ஸ்பிரிட் மாதிரி, ஒரு காற்று மாதிரி. மின்ஸ்ட்ரல். மின்ஸ்ட்ரல் என்றால் பாடகன். ஒரு இசை கருவியை வைத்துக்கொண்டு இசைத்துக் கொண்டு செல்லுகின்ற ஒருவனுக்கு பேர் மின்ஸ்ட்ரல், பாடகன். அப்படியே யாழ் என்ற கருவியை இசைச்சுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே போவாங்க. அது மாதிரியான யூ ஆர் எ இத்தீரியல் மின்ஸ்ட்ரல். அப்படியே காற்றுடன் காற்று கலந்து ஏர் லைக் ஆர் ஸ்பிரிட் லைக் மின்ஸ்ட்ரல். அப்படியே ஒரு ஸ்பிரிட் மாதிரி, ஒரு காற்றுடன் காற்று கலந்த ஒரு பாடகனாக நீ இருக்கிறாய். ஏன்னா அந்த ஸ்கைலார்க் பறக்கும் போது அப்படியே பாடிக்கிட்டே போ. இத்தீரியல் மின்ஸ்ட்ரல், பில்கிரிம் ஆஃப் த ஸ்கை. You are a pilgrim of the sky. Pilgrim அப்படின்னு சொன்னா ஒரு யாத்திரிகர். ஒரு கோயிலுக்கு போறவங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க பில்கிரிம், பில்கிரிமேஜ். அது பேர் யாத்திரை. அதுக்கு பேர் பயணம் கிடையாது, அது பேர் யாத்திரை போறதுன்னு பேர். ஐயப்பன் கோயிலுக்கு போறது, முருகன் கோயிலுக்கு, ஆறுபடை வீடுகளுக்கு நான் போயிட்டு வரணும்னு விரும்பி போறது, இதுக்கு பேரு பில்கிரிம்ஸ்னு பேர். அந்த போறவங்க பில்கிரிம்ஸ், அந்த பயணத்திற்கு பேரு பில்கிரிமேஜ், யாத்திரை என்று பெயர். அதாவது அவங்க they are all attracted towards something. ஏதோ ஒன்றினால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு போறாங்க. அப்படியே 1ஆம் தேதி ஆட்சி, வருஷம் பிறந்துருச்சு, நான் திருப்பதிக்கு போகணும் என்று அந்த திருப்பதி அவர்களை ஈர்க்கிறது. இதுக்கு முன்னாடி 10 தடவை போயிட்டு வந்திருப்பான், இருந்தாலும் அந்த திருப்பதிக்கு போகணுங்கிற அந்த உள்ளத்திற்குள் ஒரு ஈர்ப்பு வருகிறது. ஒரு ஈர்ப்பு சக்தியால் ஈர்க்கப்பட்டு அப்புறம் ஒரு புனிதமாக போகணும். ஏதோ ஆடி பாடிட்டு போறதில்ல. அது போகும்போது அந்த பயபக்தியோடு அப்படி போவாங்க. தான் ஈர்க்கப்பட்ட, தன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய அதை நோக்கி ஒரு பயபக்தியோட போறதுக்கு பேரு பில்கிரிம்னு பேரு. The skylark is the pilgrim of the sky. இது ஆகாயத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு, அது கவர்ந்து இழுக்கப்பட்டு மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி இந்த ஸ்கைலார்க் பறந்து கொண்டே இருக்கிறது. யூ ஆர் எ பில்கிரிம் ஆஃப் த ஸ்கை. வானத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு யாத்திரிகனை போல வானத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டே இருக்கிறாய். Dust you, thou, you do despise.
டெஸ்பைஸ் என்றால் அலட்சியப்படுத்துறது. யூ டெஸ்பைஸ் த எர்த், இந்த பூமியையும், வேர் கேர்ஸ் அபவுண்ட், கேர் சாரோஸ் அண்ட் சேட்னஸ், அபவுண்ட் என்றால் நிறைந்து வழிகின்ற, துன்பங்களினால் நிறைந்து வழிகின்ற இந்த உலகத்தை யூ டெஸ்பைஸ், நீ அலட்சியப்படுத்திட்டு அப்படி ஸ்கையை நோக்கி ஒரு பில்கிரிம் மாதிரி நீ பறந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் an ethereal minstrel, you are air like, spirit like minstrel, you are air like, spirit like minstrel, pilgrim of the sky. You do despise the earth which where cats abound. துன்பங்களினால் நிறைந்த இந்த உலகத்தை, இந்த பூமியை அலட்சியப்படுத்திவிட்டு வானத்தை நோக்கி உயர உயர பறந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காற்று போல் இருக்கின்ற ஒரு பாடகன் நீ. ஆர் while the wings aspire, aspire, the wings aspire, aspireனா ஒரு உயர்ந்த குறிக்கோளை அடைய துடிக்கிற மனசுக்கு பேரு ஆஸ்பயர்னு பேர். I aspire to achieve in the IAS examination. I aspire to be a collector of the city. இந்த நகரத்தின் கலெக்டராக நான் விரும்புகிறேன். I aspire to pass in the TRB examination. இந்த எக்ஸாமினேஷன்ல நான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். அதாவது உயர்ந்த ஏதாவது ஒரு ஹை ஐடியல்ஸை வச்சு அதை விரும்புறதுக்கு பேரு ஆஸ்பயர்னு பேர். இந்த ஸ்கைலார்க்குடைய விங்ஸ், சிறகுகள் எதை ஆஸ்பயர் பண்ணுது? இது மேல மேல பறப்பதற்கு விரும்புகிறது. இட் வாண்ட்ஸ் டு மவுண்ட் அப்வர்ட், மேல் நோக்கி பறப்பதற்கு, ஆகாயத்தை நோக்கி பறப்பதற்கு இது விரும்புகிறது. அதான் ஆஸ்பயர் சொல்றோம். மனுஷன் எப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு ஆஸ்பயர் பண்றானோ அது மாதிரி இது ஆகாயத்தை நோக்கி, விண்ணை நோக்கி பறந்து செல்வதற்கு அதனுடைய இறகுகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. while the wings aspire, our heart and eye both with your nest upon the dewy ground. உன்னுடைய இறகுகள் ஆகாயத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்று விரும்பி போய்கொண்டிருக்கிறது. மேல போகுது, இன்னும் 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 போயிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய இதயமும், our heart and eye, அதனுடைய கண்களும், both ரெண்டும் with your nest, மேல என்னதான் போயிட்டு இருந்தாலும் அந்த ஸ்கைலார்க்கினுடைய இதயமும் கண்களும் கீழே இருக்கின்ற அந்த நெஸ்ட், அந்த கூண்டின் மீது, கூட்டின் மீது அதனுடைய கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பான் தி டியூவி கிரவுண்ட், பனித்துளிகள் நிறைந்த இந்த பூமியின் மீது, பூமியில் உள்ள மரத்தில் அது கட்டி இருக்கக்கூடிய கூட்டின் மீது அதனுடைய இதயமும் கண்களும் கவனமாயிருக்கும். அதனுடைய லட்சியம் அந்த மாதிரி. நீங்க உயர்ந்த லட்சியத்துல மேல் நோக்கி போய்கொண்டிருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், நம்முடைய அவர் வைஃப் அண்ட் சில்ட்ரன், இது மைண்ட்ல இருக்கும். மேல போயிட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் இதை பத்திய ஒரு கான்சென்ட்ரேஷனும் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் சாமியாரா போறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு யூ ஹேவ் சர்டன் டியூட்டிஸ் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கு. அதை நீங்க மறக்க முடியாது. நீங்க மேல மேல போகணும், அது முக்கியம். ஆனா அதே சமயத்தில் கீழே இருக்கிறது மீதும் ஒரு கண் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். லைக் எ ஸ்கைலார்க். Or while the wings aspire, our heart and eye both with your nest upon the dewy ground, your nest which you can drop into at will, at will. அப்படி விரும்புச்சுன்னா மேல மேல போய்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கைலார்க், வானம்பாடி, ஸ்கைலார்க் வானம்பாடி, ஸ்கை வானத்தில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பறவை, ஸ்கை லார்க் வானம்பாடி. இந்த வானம்பாடி பறவையானது அது நினைச்சிச்சுன்னா மேல போய்கிட்டு இருக்கு. அது நினைச்சிச்சுன்னா ஒரு செகண்ட்ல சர்ன்னு கீழே அதனுடைய கூட்டுக்கு அப்படி இறங்கிடும். அப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மேல போகும்போது இறகுகளை விரித்து கொண்டு செல்லும். அப்படி மேல இருந்து தன்னுடைய கூட்டுக்கு வரணும்னா இறகுகளை க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா இறகை விரிச்சு இருந்துச்சுனாக்க அது காற்று மேல மிதக்க வைக்கும், மேல தள்ளிட்டு போகும். அது இறகுகளை குறிச்சு அப்படி குறுக்கிக்கிட்டு அப்படி ஒரு ஷார்ப்பா அம்பு மாதிரி அப்படி கீழ் நோக்கி அப்படி சர்ன்னு கீழே இறங்கும். அப்படி மேல 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 போறது, கீழே வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் தன்னுடைய இறகுகளை எல்லாம் சுருக்கி கொண்டு அப்படி ஒரு
அப்படியே ஒரு அம்பு மாதிரி டக்குன்னு கீழே அடுத்த செகண்ட் அது கீழே வந்துடும். யுவர் நெஸ்ட் விச் யூ கேன் ட்ராப் மீன்ஸ் இட் கேன் ஃப்ளை டவுன், கீழ் நோக்கி நீ பறந்து வருவாய். இன்டு அட் வில் அப்படின்னா நீ விரும்பின உடனே மேலே பறந்துகிட்டே இருக்கிறது கீழே போகணும்னு அப்படி விரும்பிடுச்சுன்னா டக்குன்னு அது கீழ் நோக்கி வந்துடும். தோஸ் quivering wings, quivering என்றால் நடுங்குகின்ற இறகுகள். அப்படின்னா காற்றுல இது மிதந்து பறக்கும் போது அந்த இறகுகள் அசையும் இல்லையா, அந்த அசைந்து கொண்டிருக்கின்ற இறகுகள். இங்க இறகுகள் நடுங்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. quivering என்றால் காற்றிலே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இறகுகளை கம்போஸ்ட் அப்படி ஒன்னா சுருக்கி க்ளோஸ்ட் தட் மியூசிக் ஸ்டில் என்றால் சைலண்ட். இது வானத்துல மேல 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 போகும்போது பாடிக்கொண்டே செல்லும். ஆனா அது மேல இருந்து கீழே தன்னுடைய கூட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அடுத்த செகண்ட்லயே அந்த மியூசிக் ஸ்டில் ஆயிடும், பாடுறதை நிறுத்திடும், இறகுகளை அப்படி கம்போஸ் சுருக்கிடும். அப்புறம் மேல இருந்து அப்படியே அடுத்த செகண்ட் அது கீழ் நோக்கி தன்னுடைய நெஸ்டை நோக்கி வந்துடும் அப்படி சொல்றேன். Then the next paragraph, there are two paragraphs, just 6 lines, 6 வரிகள்ல 2 பேராகிராஃபா எழுதியிருக்காரு. The second para, second stanza, not para. ப்ரோஸுக்கு தான் பேரான்னு இருக்கணும், இது ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா, live to the nightingale her shady wood. இந்த இடத்துல a small comparison between a skylark and a nightingale. ஸ்கைலார்க் பறவைக்கும் நைட்டிங்கேல் பறவைக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. Leave to the nightingale her shady wood. Shady wood, நிழல் தருகின்ற இலைகளிலால் இலைகள் நிறைந்த நிழல் தருகின்ற மரங்களில், காட்டுக்குள்ள. வுட்னா பெரிய காடு கிடையாது, சின்ன காட்டுக்குள்ள மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வுட்ல அந்த இலைகளுக்கு இடையே மறைந்திருக்கக்கூடியது நைட்டிங்கேல் பறவை. A privacy of glorious light is thine. அதே மாதிரி இந்த ஸ்கைலார்க் பறவையும் a privacy, அதுக்கும் கொஞ்சம் பிரைவசி தேவைப்படும். அதுவும் இப்படியெல்லாம் அது மேலே பறக்கும், ஆனால் அது கீழே இறங்கி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்க்க முடியாது. நைட்டிங்கேல் பறவை மாதிரி தான். லைக் எ நைட்டிங்கேல் ஹேர் ஷேடி வுட். நைட்டிங்கேல் பறவை எப்படியானது? ஷேட், நிழல் தருகின்ற மரங்களில் அந்த இலைகளுக்கு இடையே மறைந்திருக்குமோ அதே மாதிரி இந்த glorious light, ஒளி மிகுந்த. ஏன்னா மேல 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 நோக்கி பார்க்கும்போது பிரைட்டா இருக்கும் இந்த ஸ்கைலார்க். அந்த பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்கைலார்க் அதுக்கும் ஒரு பிரைவசி தேவை கீழே வந்துருச்சுன்னா. when you dost pour upon the world a flood of harmony with instinct more divine. when you dost pourனா கொற்று, pour, pour அப்படின்னா கொற்று. there is a great heavy downpour of rain. மழையானது கொட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. upon the world, உலகத்தின் மீது மழை என உன்னுடைய இசையை நீ கொட்டி கொண்டிருப்பாய். அதான் மேல பறக்கும்போது, அப்படி மேல பறக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியில சந்தோஷத்துல அப்படி பாடிக்கிட்டே பறக்கும். அதனாலதான் அதுக்கு வானம்பாடின்னு பேர். வானத்தில் பாடிக்கொண்டே பறந்து கொண்டிருக்கும். அப்போ வானத்துல பாடுறதுனால அங்கிருந்து இதனுடைய இசை, இதனுடைய பாடலானது, மியூசிக்கானது மேல இருந்து அப்படியே மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும். when you dost pour upon the world a flood of harmony. ஹார்மோனினா மியூசிக், ஃப்ளட்னா வெள்ளம். வெள்ளம் போல உன்னுடைய இசையை நீ மேலே மேலே பறந்து சென்று கொண்டிருக்கும் போது கொட்டி கொண்டிருப்பாய். அந்த இசை எத்தகையது? வித் இன்ஸ்டிங்க்ட் மோர் டிவைன். தெய்வீகத்தன்மை வாய்ந்த இசை. நீ மேலே 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 உயர உயர பறந்து சென்று பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய இசையானது வெள்ளம் என மேலே இருந்து கீழ் நோக்கி கொட்டி கொண்டிருக்கும். of harmony with instinct more divine. type of the wise. You are the type, you are the representative of the wise people, wise men. You are the representative of the wise men who soar. அவங்க மேல பறப்பாங்க, பட் நெவர் ரோம். ஆனா ரோம் அலைஞ்சு திரிய மாட்டாங்க, மேல 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 போவாங்க. அதான் வைஸ் பீப்புள். அவங்களுக்கு குறிக்கோள் ஒண்ணுதான் இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி அவர்கள் மேல 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 சென்று கொண்டிருப்பார்கள்.
ஆனால் தே நெவர் ரோம், அவர்கள் எப்பொழுதும் இங்கும் அங்குமாக அலைந்து திரிய மாட்டார்கள். தே நெவர் ஸ்ட்ரே, அப்படியே ஆடு மாடு மாதிரி இங்கே கொஞ்சம் திங்கிறது, இங்கே கொஞ்சம் திங்கிறது, இங்கே கொஞ்சம் திங்கிறது, இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் உயர்ந்த மனிதர்களுக்கு லட்சியம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அவன் என்ன பண்ணினாலும் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல்ற ஒன்று தான் அவன் மனசில் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கூட தான் நிற்பான். ஆனால் அவன் மைண்டு பூரா படிக்கும், எழுதும், அடுத்து 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 மேலே போகும். சிலர் சொல்லுவாங்க, சார் என் கூட தான் சார் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் அவன் எப்படி சார் பாஸ் பண்ணான், காப்பி அடிச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். நம்ம கூட தான் இருப்பான், நம்ம கூட தான் சுற்றுவான், நம்ம கூட தான் சினிமா பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவன் மைண்டு பூரா பார்த்தீங்கன்னா அவனுடைய மேல் நோக்கி அந்த சிந்தனையில் தான் இருக்கும். உடம்பு தான் உங்களோட இருக்கும், ஆனால் அவன் மைண்டு பூரா அந்த எஜுகேஷனில் இருக்கும் அல்லது அவனுடைய ஹை ஐடியல்ஸில் இருக்கும். அவன் அதை நோக்கி மேல் நோக்கி போயிட்டு தான் இருப்பான். நாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சுற்றிவிட்டு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம படிப்பும் போயிட்டோம், எல்லாம் போயிடும். அது மாதிரி த வைஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த லட்சியம் ஒன்று தான் இருக்கும், அதை நோக்கி மேல் நோக்கி தான் போவாங்க. தே நெவர் ஸ்ட்ரே, அவர்களுடைய உள்ளத்தை இங்கும் அங்கும் அலைப்பாய விட மாட்டார்கள். அவர்கள் உள்ளமானது இங்கும் அங்கும் அலைந்து திரியாது. அவர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை நோக்கி அவர்கள் மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி like you are the type of wise people, you are the representative of the wise people. அந்த wise people உடைய representative நீ. they soar, அவர்கள் உயரம் பறப்பார்கள், but never roam, இங்கும் அங்கும் அலைந்து திரிய மாட்டார்கள். true to the kindred points of heaven and home. kindred points அப்படின்னா ஒரே மாதிரியான ரெண்டு பாயிண்ட், ஒன்று மேலே இருக்கிற heaven, இன்னொன்று கீழே இருக்கிற நெஸ்ட் ஹோம். இந்த கீழே இருக்கிற ஹோம் ஒரு பாயிண்ட், மேலே இருக்கிற ஹெவன் ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் லிங்க் பண்ற ஒரு லிங்காக அவர்கள் செயல்படுவார்கள். ட்ரூ, தே ஆர் ட்ரூ டு த kindred points. kindred points அப்படின்னா upward flight and downward swoop, மேல் நோக்கி பறக்கிறது, கீழ் நோக்கி பாய்ந்து கீழ் நோக்கி வருவது. அப்படி டக்குன்னு பாய்ந்து கீழ் நோக்கி வந்துடுவாங்க, அப்புறம் நினைச்சாங்கன்னா சர்றன்னு மேல் நோக்கி அப்படி போயிடுவாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இணைக்கின்ற பாலமாக அவர்கள் இருப்பார்கள். ட்ரூ டு த kindred points of heaven and home. heaven and home, heaven and earth, மேலே ஆகாயத்தையும் பூமியையும், ஹெவனையும் எர்த்தையும் இணைக்கின்ற இரண்டு புள்ளிகளையும் இணைக்கின்றவர்களாக அந்த வைஸ் பீப்புள் இருப்பாங்க. அவங்க மேல் 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 நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பம் இருக்குங்கிறதையும் அவர்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்வார். கவனத்தில் வச்சுக்கிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா டக்குன்னு கீழ் நோக்கி வந்துடுவாங்க. அவன் போயிட்டான் எங்கே வருவான், சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுவான், அவ்வளோதான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கவனம் கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில தான் மூவ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் ஸ்ட்ரேயா அலையிறது, ரோமிங் அலைஞ்சு திரிகிறது அவங்களுக்கு இருக்காது. மற்றவன் இந்த பாயிண்ட்டையும் விட்டுருவான், அந்த பாயிண்ட்டையும் விட்டுருவான். தன்னுடைய அம்மா அப்பா குடும்பத்தையும் கவனிக்க மாட்டான், மேல் நோக்கியும் போயிட மாட்டான். ரெண்டும் கேட்டானா இந்த பக்கமும் அந்த பக்கம் அலைந்து தெரிந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்க மாட்டாங்க. வைஸ் பீப்புள் ஆல்வேஸ் they keep in mind only these 2 points. they fly high up, மேல் நோக்கி பறந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய குறிக்கோள், அதை நிறைவேற்றுவதை மனதில் வைத்துக் கொண்டு like a skylark they go up. At the same time they keep in mind their family, their wife, their children. அதையும் மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு உயரத்துல மேல போனாலும் ஒரு செகண்ட்ல கீழ் நோக்கி வருவார்கள். like a skylark which go up at the same time it swoops down என்று டு எ ஸ்கைலார்க் என்ற இந்த கவிதையை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ.